Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டூரிங். ஸோ கான்டூரிங் யூஸ்வலி உங்களுக்கு ஒன்று தெரியும். நான் ஃபேஸ் வந்து கான்டூர் பண்ணி காட்ட போகிறது இல்லை. இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கான்டூர் வந்து ஃபேஸுக்கு மட்டும் பண்ணுறீங்க. ஸோ அது ஃபேஸுக்கு மட்டும் பண்ணுறதுனால நீங்கள் நெக்குக்கோ மற்ற இடத்துக்கும் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆடாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நம்ம கான்டூர் பண்ணுறது கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். கரெக்டாக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எப்படி வந்து டபுள் சின். ஸோ டபுள் சின் எப்படி ஹைட் பண்ணுறது, ஹவு டு ஹைட் யூர் டபுள் சின் வித் கான்டூர். ஸோ கான்டூர் டெக்னிக், கான்டூர் அப்ளிகேஷன், அந்த ஒரு டாபிக் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்டூர் பவுடர் வச்சு எப்படி உங்கள் டபுள் சின்னை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பண்ணுறது வந்து யூஸ்வலி நீங்கள் வந்துட்டு பண்ணுற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கெங்கே பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் ஆஃப் யுவர் சீக் போன்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜா லைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்ஸ் ஆஃப் த நோஸ், அப்புறம் வந்து டெம்பிள்ஸ், ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு பண்ணுவீங்க. பட் டபுள் சின்னை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறது எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது வந்துட்டு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஃபேஸை வந்து இந்த மாதிரி நல்லாவே கான்டூர் பண்ணிடுங்க. லைக் நீங்கள் இந்த மாதிரி ஜா லைனை வந்து நீங்கள் வந்து கான்டூர் போடுற வச்சு இந்த மாதிரி கான்டூர் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கான்டூர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்டட் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் வந்து ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் சின் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்டூர் அப்ளை பண்ணது வந்து நல்ல எஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த டபுள் சின் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சராக காட்டும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் தொயல் விட்ட மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும், லைக் சாகிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக டபுள் சின் எனக்கு வந்து இருக்குது, லைட்டாக இல்லை ரொம்பவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி நான் வந்துட்டு ஹைட் பண்ண போகிறேன், அது இயற்கை நம்மளோட வந்துட்டு பாடி கண்டிஷனை பொறுத்து, நம்ம ஏஜை பொறுத்து அந்த மாதிரி நமக்கு வரத்தான் செய்யும். அது நம்ம ப்ராடக்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் மூலமாக கூட உங்களுக்கு வந்து வரத்தான் செய்யும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஜாலைன் வந்து நம்ம கான்டூர் பண்ணும்போது நமக்கு அந்த நேச்சுரல் டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் வந்துட்டு ஆனால் அந்த ஜாலைனை வந்து நம்ம வந்துட்டு கான்டூர் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த டபுள் சின் வந்து எடுத்துக்காட்டும். யூஸ்வலாக இருக்கிறத விட உங்களுக்கு இன்னுமே வந்து எடுத்துக்காட்டும். ஸோ அது உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேம் இந்த கான்டூர் பவுடர் நீங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ இந்த சென்டரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கான்டூர் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறது 1 ஷேட் டார்க்கர் ஆர் 2 ஷேட் டார்க்கர். இதுக்கு வந்து கொஞ்சம் 2 ஷேட் டார்க்கராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின் ஷேடை விட 2 ஷேட் டார்க்கராக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்டூர் பவுடர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இந்த சைட்ஸில் ஃபீல் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்துட்டு. ஸோ இப்போ சென்டரில் அப்ளை பண்ணியாச்சு, இப்போ இந்த சைட்ஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பவுடர் எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ இந்த சைட்ஸில் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லைன் தான் யூஸ்வலி ஹால் ஆஃப் த சீக் போன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு போடுவோம். சம் பீப்புள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க, அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு இந்த கான்டூர் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு டபுள் சின் ஹைட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், ஒரு ஸ்லைட்டாக உங்களுக்கு ஹைடான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பட் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரவுண்டில் மட்டும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஐ மீன் வந்து நீங்கள் இந்த ரவுண்டில் மட்டும் வந்து கான்டூர் பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் கான்டூர் பவுடர் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சமாக எடுத்து அந்த ரவுண்டில் மட்டும் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக நெக்கில் வந்து இறக்கணும். நீங்கள் வந்து அந்த கான்டூர் பவுடர் வந்து நெக்கில் வந்து நீங்கள் லைட்டாக இறக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப இறக்கிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஸோ ஜஸ்ட் ஒரு அடின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு அடின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல ஒரு டைட்டர் ஃபர்மர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நேச்சுரல் ஸ்லிம் டவுன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டபுள் சின் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகாட்டாலும் ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு ஹைட் ஆகும். நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த டபுள் சின்னை வந்து உங்களுக்கு அது எடுத்துக்காட்டாது. பாருங்கள், இப்போயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். டபுள் சின் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாது, கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது மாதிரி சென்டர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் லைட்டாக நெக்கில் வந்து இறக்கிக்கிறங்க. ஸோ இது வரைக்கும் இறக்கிக்கிறங்க. ஸோ இந்த லைன் போடுறோம்ல அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கான்டூர் பவுடர் வந்து இறக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த ரவுண்டுக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த ரவுண்டுக்கும் இப்படி மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இது வரைக்கும் வந்து இறக்கிக்கிறங்க. நான் இப்போ டீட்டெயிலில் தான் நான் வந்து சொல்லி தருவேன், எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க வளவலன்னு பேசுன்னு சொல்லிவிட்டு. அப்படி சொன்னால் தான் வந்துட்டு புரியும். நான் வந்துட்டு கட் பண்ணியோ இது பண்ணியோ நான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே ஞாபகம் இருக்காது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் செய்யும் போது தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கும் புரியும்.
எனக்கும் லைவாக பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு டபுள் சின் வந்துட்டு ஃபேட்டியாக உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து வந்துடுது சீக்கிரத்தில். ஸோ அவங்க மேக்கப் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க, அந்த டபுள் சின்னால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டபுள் சின் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் கொஞ்சம் ஹைடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டபுள் சின்னை ஹைட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடும். பிகாஸ் அந்த டார்க்கர் ஷேட் போகும்போது ஒரு ஷேடோஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த டார்க்கர் ஷேட் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பவுடர் கான்டூர் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ ரொம்ப நெக்கில் இறக்கிடக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் இறக்கிட்டால் போதும். லைக் சேம் லைக் திஸ் இந்த மாதிரி இறக்கிட்டால் வந்து போதும். ஸோ இது உங்கள் ஃபேட்டை வந்து ஹைட் பண்ணும். அந்த ஃபேட்டை வந்து ஹைட் பண்ணி அந்த இடத்துல ஷேடோஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இதாயிரும். மேக் ஷூர் நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறங்க. பேஸ் மேக்கப் அப்ளை பண்ண பிறகு தான் இது வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லிம்மாக உங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உண்மையிலேயே இது நல்ல ஒரு ஃபேஸ் ஷேப்பே வந்து மாற்றிடும். நல்லா உங்களுக்கு அந்த பிளெண்டபிள் லுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஜா லைனை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறது காய்ஸ். ஜா லைனையும் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸை வந்து கான்ட்யூர் பண்ணுறது. அது ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெண்டுமே காட்டிக்கிறேன். ஜா லைன் கான்ட்யூர் பண்ணுறது ப்ளஸ் வந்து டபுள் சின் வந்துட்டு எப்படி ஹைட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே காட்டுறேன். ஸோ டபுள் சின்னையும் இப்படி தான் வந்து நீங்கள் கான்ட்யூர் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு அது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் ஜா லைனோட விட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக போடும்போது ஃபேஸ் இன்னுமே நல்லா ஸ்லிம்மராக உங்களுக்கு ஃபிட்டாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஸோ நார்மலாக நான் திரும்பும் போதோ இது பண்ணும்போதோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஹைலைட்டர் எடுத்து உங்கள் சின்னோட சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு அந்த சின்ன ஏரியாவை நல்லா எடுத்து காட்டும். சின்ன ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு அந்த டபுள் சின் எஃபெக்டை நல்லாவே வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணது நல்லாவே எடுத்து காட்டும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மேக்கப் டெக்னிக் அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படாது பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது எந்த ஏஜஸாக உள்ளவங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் சின் இருந்தால் இந்த ஒரு அப்ளிகேஷன் டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இப்படி தான் பண்ணி எனக்கு கம்ப்ளீட்டாக மறையாட்டாலும் 100க்கு ஒரு 80 to 90% வரை நல்லா மறைஞ்சிருது. பட் நேச்சுரல் உள்ளது நமக்கு தெரிய தான் செய்யும். அதை நான் ஹைட் பண்ணவும் விரும்பலை. நேச்சுரல் உள்ளது தெரிஞ்சுட்டு போகட்டும். கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ பிகாஸ் இயற்கையில் கொஞ்சம் வரது அதுவுமே நமக்கு ஒரு அழகு தான். ஸோ வந்துட்டு இது இந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ நம்ம டீப் கான்டூரிங் ஒரு நாளைக்கு நான் செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஓகேயா? ஸோ வந்துட்டு இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபேட்டாக இருக்குது, ரொம்ப டபுள் சின்னாக இருக்குது, அந்த சின் ஏரியா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு லார்ஜாக இருக்குது, இதை வந்து ஹைட் பண்ணணும், கட் டவுன் பண்ணி காட்டணும், ஸ்லிம்மாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்லிம்மிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். முக்கால்வாசி எதனால் ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுனால மட்டும் இல்லை. ஜா லைனில் நம்ம அப்ளை பண்ணி இந்த இடத்துல பவுடர் ஃபில் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, லைட்டாக அந்த நெக்கில் நான் இப்படி இறக்குனதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இருக்குது. நீங்கள் எது வரைக்கும் வந்து அப்ளை கொண்டு போகிறீங்களோ, இந்த ஜா லைனை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறீங்க, அந்த கடைசி வரைக்கும் இந்த கான்ட்ரு பவுடர் நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி த்ராட்டில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறணும். கொஞ்சம் த்ராட்டில் இறக்கிக்கிறணும். தொண்டையில் கொஞ்சம் லேசாக அப்படி வந்து நீங்கள் இறக்கிக்கிறணும். ஸோ இறக்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நல்லா அந்த கட் டவுன் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு இது ஒர்க் ஆனிச்சு, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.